السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் இணையத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தும் நிரந்தரமற்றது. இந்த உலகத்தில் எல்லாம் மாறக்கூடியது என்பதை ஒவ்வொரு மனிதரும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் இரண்டு விஷயங்கள் ஏற்படும். முதலாவது, அவருக்கு ஆறுதல் ஏற்படுகின்றது. இரண்டாவது, ஆணவமற்ற தன்மை ஏற்படுகின்றது. ஒரு மனிதர் சில நேரங்களிலே உயர்ந்த நிலைமையிலே இருக்கலாம். அந்த நேரத்தில் இந்நிலையும் மாறும் என்பதை அவர் உள்ளத்தால் உணர்ந்து செயல்படுகிற நேரத்திலே அவருக்கு ஆணவம் என்பது ஏற்படாது. அதே நேரத்தில் இன்னொரு காலகட்டம் அவர் கஷ்டத்திலே இருக்கலாம், சிரமங்களிலே இருக்கிற நேரத்திலே இந்நிலையும் மாறும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்து விட்டால் அவருக்கு அது ஆறுதலாக இருக்கின்றது. ஆக இந்த உலகத்திலே எல்லாம் மாறக்கூடியது. இந்த உலகத்திலே எல்லாம் மாறக்கூடிய என்பதை ஒவ்வொரு மனிதரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், 84வது சூறாவினுடைய 19வது வசனம். அல்லாஹ் கூறுகிறான், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் உயர்ந்து செல்வீர்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறார். ஒரே வரியிலே அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டார். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் நிச்சயமாக உயர்ந்து செல்வீர்கள். இங்கே நிச்சயம் என்பதை குறிக்கின்ற இரண்டு வார்த்தைகளை அல்லாஹ் தஆலா, இரண்டு எழுத்துக்களை அல்லாஹ் கூறுகிறார். ல என்றாலும் நிச்சயமாக என்பது அர்த்தம். சுக்குன் உள்ள அந்த சத்து உள்ள நூல் இருக்குது இல்லையா, அதுக்கு நிச்சயமாக ஒரு அர்த்தம். அப்ப நிச்சயமாக நீங்கள் ஒரு நிலையிலிருந்து நீங்கள் ஒரு நிலைக்கு உயர்ந்து செல்வீர்கள் என்பதை அல்லாஹ் தஆலா கூறுகின்றார். அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள், ஒரு நிலையிலிருந்து நீங்கள் இன்னொரு நிலைக்கு நீங்கள் உயர்ந்து செல்வீர்கள் என்பதாக அறிஞர் பெருமக்கள் எழுதுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு 5 வகையான செய்திகளை எழுதுகிறார்கள். அதாவது நெருக்கடியான நிலையிலிருந்து மகிழ்ச்சி நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள். இரண்டாவது சொல்றாங்க, மறதி இல்ல சிஹா, உடல்நல குறைவு என்ற நோயின் தன்மையிலிருந்து நீங்கள் மாறி ஆரோக்கியத்துக்கு நீங்கள் செல்வீர்கள். மூணாவது சொல்றாங்க, கவலையின் நிலையிலிருந்து நீங்கள் மாறி மகிழ்ச்சியின் பக்கமாக செல்வீர்கள். அவை அடுத்து நாலாவது சொல்றாங்க, பிரிவின் நிலையிலிருந்து நீங்கள் மாறி என்ன செய்வீர்கள், சேரக்கூடிய நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹாதி துன்யா லா தஸ்புது அலா ஹாலின் அபதா, இந்த உலகம் என்பது என்ன செய்யறது, ஒரே நிலையிலே இருக்கக்கூடியது அல்ல, ஒரே நிலையில் இருக்கக்கூடியது அல்ல என்பதாக கூறுகிறார்கள். இந்த வசனத்துக்கு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூறுகிறார்கள், கௌமுன் கானு ஃபி துன்யா ஹசீசுன் அம்ருஹும் ஃபர்தஃபு ஃபில் ஆஹிரா, சில மக்கள் இந்த உலகத்திலே சாதாரணமாக இருப்பார்கள், சாதாரணமாக காட்சி தருவார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்களை மற்ற மக்கள் தாழ்வாக கருதுவார்கள். அவங்க ரொம்ப சாதாரண நிலையில இருப்பாங்க. அவளை பார்க்கிற நேரத்தில் மக்கள் என்ன செய்வாங்க, தாழ்வாக கருதுவார்கள். ஆனால் மறுமை நாளிலே அவர் உயர்ந்த அந்தஸ்துக்கு மாறுவார்கள். மறுமை நாளில உயர்ந்த அந்தஸ்து இருப்பாங்க. இந்த உலகத்துல சில மக்களை பார்ப்போம் இல்லையா, பார்க்க சாதாரணமா இருப்பாங்க.
அவங்க அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு பெரிய நெருக்கமாக இருப்பார்கள். வரலாற்றில் நிறைய செய்திகள் இருக்கிறது. கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய வரலாற்றில் ஒரு செய்தி வரும். கலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய மகன்களிலே ஒருவர் துறவியாக இருப்பார். ஒரு நாள் என்ன செய்யறார், அரசர் என்ன செய்யறார், அரண்மனையிலே அமைச்சர்கள் முக்கியஸ்தர்களோட உரையாடி கொண்டு இருக்கிற அந்த ஒருத்தர் மக வர்றார். ஒரு சாதாரண கோலத்துல பாக்குறதுக்கு ஒரு ரொம்ப சாதாரண கோலத்துல வர்றாரு. வந்தோன்னா கலீஃபாவுக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்டா என் பேரை கெடுக்கிறக்கே பிறந்திருக்கியாடா, என் மரியாதையை கெடுக்கிறக்கே பிறந்திருக்கியாடா, இப்படி கேவலமா இருக்கியாடா, எல்லாம் என்னடா நினைப்பாங்க என்று அவர் திட்டுறார். அவரே அந்த மகன் சொன்னார், அப்படியா சார், வெளியில இருந்த ஒரு காகத்தை சொன்னார் வா என்பதாக. அது வந்தது. தோல்ல அமர்வாக சொன்னார், அமர்ந்தது. போன்னு சொன்னார், போயிடுச்சு. அந்த மகன் சொன்னாரு, இதை நீங்க செய்யுங்க என்பதாக. அப்படியே அரசர் ஆடி போயிட்டார். நான் எப்படா செய்ய முடியும்? அப்ப அவர் சொன்னாராம், இந்த உலகத்திலே இந்த சாதாரணமான மக்களுக்கு மத்தியிலே நான் ஒரு சாதாரணமாக வந்தது உங்களுக்கு கேவலத்தை ஏற்படுத்தியதாக, அவமானத்தை ஏற்படுத்தியதாக நீங்கள் என்னை ஏசுகிறீர்கள். மறுமை நாளையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே என்ன இறை நேசர்களை நிறைந்திருக்கின்ற அந்த அவையிலே மற்ற இறை நேசரை என்னை பார்த்து சொல்லுவார்கள், உன்னுடைய தந்தை எவ்வளவு சாதாரணமான தெரியுமா? ஒரு காகத்தை கூட கொண்டு வந்து என்ன செய்ய முடியாது, தன் தோளிலே அமர வைக்க முடியாத அளவுக்கு ஒரு சாதாரணமானவர் என்பதாக இறைநேசர்கள் அமர்ந்திருக்கிற சபையிலே என்னை கேவலமாக நினைக்க நேரத்திலே பேசுகிற நேரத்திலே எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு என்பதாக சொன்ன போது அவர் என்ன செய்வார், அழுதார், மன்னிப்பு கேட்டார். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த உலகத்திலே சில மக்கள் பார்க்க சாதாரணமாக இருப்பாங்க, சரியா? ஆனா அதே நேரத்தில் அவர்கள் செய்வாங்க, மறுமை நாளையிலே அவர்கள் உயர்நிலைக்கு வருவார்கள். சஹாபாக்களை பார்த்து காஃபிர்கள் கேலி செய்து சிரித்தார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்து தஃபீஃபினுடைய கடைசி அல்லாஹ் சொல்வான், வைதா மர்ரூ பிஹிம் தகாமஸூன், அவங்க நடந்து போகிற நேரத்தில் கேலி செய்வாங்க. இவங்கெல்லாம் இல்ல அடிமைகள் தான், இவங்கெல்லாம் பிச்சைக்கார பேர், ஏழைகளாக அல்லாஹ் சொல்வான், ஃபல்யௌம அல்லதீன ஆமனு பில் குஃபாரி யல்ஹகூன், மறுமை நாளையிலே அந்த காஃபிர்களை பார்த்து இந்த ஏழை சஹாபாக்கள் சிரிப்பார் என்று சொன்னால் இவர் உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார்கள், அவர் நரகத்திலே இருப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ் அப்துல்லா அப்பாஸ் இந்த ஆயத்தை விளக்கம் சொல்கிறார்கள். இந்த உலகத்திலே சில மக்கள் சாதாரணமாக இருப்பார்கள், இந்த உலகத்துல ரொம்ப சாதாரணமாக இருப்பார்கள், பார்ப்பதற்கு யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் மறுமையிலே உயர்ந்தவர் சொல்லுவாங்க, நம் வீட்டுக்கு யாராவது யாசகம் கேட்டு வந்தால் கொடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் கவுலுன் மாரூஃப் கைரும் மின் ஸதகத்தி யத்தபவுஹாதா, நோவினை படுத்தக்கூடிய பேச்சை விட கண்ணியமான வார்த்தை சொல்லும். ஏனென்று சொன்னால் சில நேரத்தில் மலக்கள் கூட வீட்டுக்கு வரலாம், சில நேரத்தில் வந்து ரொம்ப சாதாரணமானவங்க வரலாம், ஆனா அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவராக இருக்கிறார். அதனால யாரையும் தாழ்வாக நினைப்பது, தாழ்வாக பேசுவது என்பதை மார்க்கம் தடை செய்கிறது. அதான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே சில மக்கள் பார்ப்பதற்கு அற்பமாக இருப்பாங்க, ஹசீஸ்ல ரொம்ப அற்பமா இருப்பாங்க, தாழ்வா இருப்பாங்க, மறுமை நாளில் அவர் உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி அடுத்து அவங்க சொல்றாங்க, வாஹருனா ஷராஃபன் ஃபித் துன்யா ஃபத்தலவு ஃபில் ஆஹிரா, சில மக்கள் இந்த உலகத்திலே உயர்ந்த அந்தஸ்துடையவர்களாக இருப்பார்கள், மறுமையில் அவர் தாழ்வாக இருப்பார். ஒரு மனிதன்ட்ட ஈமான் இல்லை, பெரிய என்ன செய்வத உலகத்துல அந்தஸ்துடையவனாக இருக்கான், மறுமையில் அவருக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. சில நேரத்தில் வந்து ஈமானுடைய மக்கள் இந்த உலகத்துல பெரிய கோட்டை கோபுரத்துல வாழ்றான், அல்லாஹ்வை மறந்து வாழ்றான், மறுமை நாள் அவருக்கு என்ன இருக்க போகுது? இந்த உலகத்தோடு எல்லாம் முடிந்து விடும். அல்லாஹ் சொல்லுவான், ஒமா ஐந்தக்கும் என்பது ஒமா ஐந்தல்லாஹி பாக், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழிந்து விடக்கூடியது, அல்லாஹ்ட்ட எது சேமித்து வைத்தீர்களோ அதுதான் உங்களுக்கு பயன் தரும். இந்த உலகத்தினுடைய ஈமான் இருக்கு, எந்த இபாதத்தும் இல்லை, உயர்தரமான வாழ்க்கை வாழுகின்றான், மறுமை நாளை என்ன ஆக போகுது? ஒன்றும் இருக்காது. அதைதான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் சாதாரணமாக சில மக்களை கருதுவீர்கள், அவர்கள் மறுமை நாளிலே உயர்ந்த நிலைமைக்கு மாறக்கூடியவர்கள். அதே மாதிரி இந்த உலகத்திலும் செய்வாங்க, சில மக்களே செய்வாங்க, உயர்ந்த அந்தஸ்துக்கு இருப்பாங்க, ஆனா மறுமையில வந்து தாழ்வாக அல்லாஹ் தஆலா கூறுவான், தபக்கன் தபக்கின், ஒரு நிலையிலிருந்து நீங்கள் இன்னொரு நிலைக்கு உயர்ந்து செல்வதாக அப்பாஸ் சொல்றாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை விளக்க சொல்றாங்க, இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா செய்கிறான், மாற்றி மாற்றித்தான் சுழற்றி கொண்டிருக்கிறான். தில்கல் அய்யாம் நுதாவிலுஹா பைனன்னாஸ் அல்லாஹ் சொல்வான், இந்த மனிதனுடைய நிலைகளை அல்லாஹ் தஆலா மாற்றிக்கொண்டே இருக்கிறான். அதுக்கு அவங்க ஒரு விளக்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹாலம்பாத ஹாலின், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மனிதன் மாறுகிறான்னு சொல்றாங்க. அப்படின்னா ஃபதீமன் பாதக் மாக்கான ரலியா,
ஒரு காலத்தில் என்ன செய்கிறான், பால்குடி குழந்தையாக இருக்கின்றான். ஒரு காலத்துக்கு பிறகு அந்த பால்குடியை மறந்து என்ன செய்கின்றான், உணவு உண்ணக்கூடியவனாக நிலைக்கு மாறுகின்றான். சின்ன பிள்ளையில வந்துட்டு என்ன செய்ய முடியாது, உணவை சாப்பிட முடியாது. பெரிய ஆளா போய் அவன் தாய்ப்பால் குடிக்க முடியுமா? 2 வயசுக்கு மேல தாய்ப்பால் குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. இவன் ஆசைப்பட்டாலும் குடிக்க முடியாது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு காலத்தில் என்ன செய்கின்றாய், நீ உணவு உண்ண முடியாது பால் குடிக்கின்றாய். ஒரு காலத்தில் நீ பால் குடிக்க முடியாது, நீ உணவை உண்ணுகின்றாய், நிலைக்கு மாறுகின்றாய். அடுத்த செய்வாங்க, ஒரு காலத்தில் இளமை துள்ளலோடு நீ இருக்கின்றாய், ஒரு காலத்துக்கு பிறகு நீ முதுமையை அடைகின்றாய். ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகிறாய். வாலிப வயசு எல்லாத்துக்கும் வாலிப வயசு வரும். நம்மளே யோசிச்சு பார்ப்போம், வாலிப வயசு திருச்சியில சைக்கிளே அந்த சுத்துற மேடா அப்படின்னு. இப்ப வண்டியில போறதுக்கே வந்து செய்த டயர்டா இருக்கு. கொஞ்சம் லாங்கில போயிட்டு வந்தோம்னா கால்லாம் வைக்குது. டாக்டர் போய் சொன்னா அலையாதீங்க, வயசுக்கு மீறி அலையக்கூடாது அப்படிங்கிறார், அடங்கி இருங்கிறார். அப்ப ஒரு காலத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இளமை துள்ளல். எவ்வளவு வேலையை பார்த்துருக்கோம். 25 கிலோ அப்படி தூக்கி டம்முன்னு செய்வான், தோல்ல வச்சுட்டு போவோம். 25 கிலோவை நம்மளால தூக்க முடியும். 50 கிலோவை தூக்கி என்ன செய்வாங்க, முதுகுல வைப்பாங்க. சுமந்து போன காலமா இருந்துச்சு. இன்னைக்கு ஏதாவது வெயிட்டு தூக்கின்றாலே யோசிக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிலை மாறும் என்பதால் இதற்கு விளக்குகளாக இக்ரிமா அவங்க சொல்றாங்க. ஹசன் பஸ்ரி அவங்க சொல்றாங்க, இவங்க அழகான விளக்கம் சொல்றாங்க. அதான் மற்றதுக்கு சாதாரண இல்லை, ஹசன் பஸ்ரி அவங்க ஒரு அழகான விளக்கம் சொல்றாங்க. இதைத்தான் நான் மேல சொன்னேன், என் நிலையும் மாறும், அதனால இதுல அறிவுரையும் இருக்கிறது, ஆறுதல் இருக்கிறது என்பதாக நான் சொன்னேன். அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, ஒரு 3 வகையான செய்திகளை சொல்றாங்க. ருஹாஅன் பாத ஷித்தா வ ஷித்தத்தன் பாத ருஹா. ஒரு காலத்தில் நீங்கள் வசந்தமாக இருப்பீர்கள், அதுக்கு பிறகு கடினமான நிலையும் வரும். வசந்தமாக இருக்கிற நேரத்துல பெருமை அடிக்க கூடாது, சொல்லுவாங்க இல்லையா, வசதி வந்தால் ஆடாதே, வறுமை வந்தால் ஆடாதே, எல்லாம் வாழ்க்கை தத்துவம். என்ன சொல்றாங்க, ஒரு காலத்தில் என்ன செய்த அப்படின்னா, வசதி இருக்கும், அந்த வசதிக்கு பிறகு வறுமையும் ஏற்படும், கஷ்டமும் ஏற்படும். ஒரு வசந்தமான காலம், அந்த வசந்தமான காலத்துக்கு பிறகு என்ன செய்த அப்படின்னா, நெருக்கடி என்பது ஏற்படும். சில நேரத்தில் நெருக்கடியான காலங்கள் இருக்கும், அதை நினைச்சு நம்ம தோண்டு போகுங்கிற தேவையில்லை. அதுக்கு பிறகு என்ன செய்த, ஒரு நல்ல ஒரு காலம் நமக்கு ஏற்படும். ஒரு காலத்துல கஷ்ட காலம் என்பது ஏற்படும், அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யும், நல்ல காலம் ஏற்படும். நல்ல காலங்கள் கஷ்டமாக மாறும். அடுத்து 2வது சொல்றாங்க, ஒரு காலத்தில் செய்வோம் அப்படின்னா பொருளாதார நெருக்கடியில இருப்போம், அதை விட்டு மீண்டும் என்ன செய்வோம், பொருளாதாரத்தின் நல்ல நிலைக்கு வருவோம். முடியாதா? இல்லையே. அபூ ஹுரைரா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காலத்திலே செய்வான், பசியின் மயக்கத்தில் நான் வீதியிலே வீழ்ந்து கிடப்பேன், இப்போது என்ன செய்யறேன், ஒரு உயர்தரமான ஒரு என்ன செய்யறது, கைத்துண்டை கொண்டு என்ன செய்கிறேன், என்னுடைய நாசியை சுத்தம் செய்கிறேன், உயர்தரமான துணி, கித்தா நாட்டினுடைய துணியை கொண்டு என்ன செய்வோம். ஒரு காலத்திலே செய்வோம் பொருளாதார நெருக்கடிகள், அதுக்கு பிறகு நல்லா வரும். சொல்லுங்க இல்லையா, சின்ன பிள்ளைல நமக்கு நல்ல சாப்பாடுலாம் கிடைக்காது, இப்ப நமக்கு வேணாண்டாலும் விட மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி அடுத்து என்ன சொல்றாங்க, ஒரு காலத்தில் நீங்கள் வசதியாக இருப்பீர்கள், ஆணவம் வந்து விடக்கூடாது, அல்லாஹ் நாடினா அதை வறுமையான நிலைக்கு கூட அல்லாஹ் தள்ளி விடலாம். எத்தனை மக்கள் வசதி வாய்ப்போடு வாழ்ந்தாங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற வீட்டையெல்லாம் வித்து செய்யறாங்க, வாடகைக்கு போய் உட்கார்ந்துருக்காங்கல்ல, நிலை மாறும். 3வதாக அவங்க சொல்றாங்க, ஒரு காலத்தை உடல்நல குறைவாக இருக்கிறதா, கவலைப்படாதீர்கள், உடல் ஆரோக்கியம் என்பது ஏற்படும். மரணத்தின் விளிம்பு வரைக்கும் சென்று திரும்பிய மக்களும் இருக்கிறார்கள், அதனால உடம்பு சரியில்லையா புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. முடியல சில பேரை பார்த்தாவே அவர்கிட்ட பேசினாவே அந்த கவலை நம்மளை தூத்திடும். கவலைப்பட தேவை, அல்லாஹ் நாடினால் உடல் ஆரோக்கியம் என்பது ஏற்படும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறீர்களா, ரொம்ப ஆடக்கூடாது. என்ன செய்ய, உடம்புல தெம்பு இருக்கிற காலத்தில் ரொம்ப ஆடக்கூடாது. ஏன்னு சொன்னால், அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் என்ன செய்வார், உடல்நல குறைவு ஏற்படும். உடலுக்கு இன்னும் நல்லாதான் படுத்தாரு, எதிர்க்க முடியல, ஆகி போகும். அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நிலை மாறும் என்பதுதான் என்ன செய்யறது, வாழ்க்கையின் தத்துவமாக இருக்கு. அதனால எந்த நிலை வந்தாலும் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு கவலைப்படக்கூடாது. கடைசியில ஒரே ஒரு செய்தி சொல்றாங்க, நான் அதோட சொல்லிடுறேன். சொல்லிட்டு அந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க, எல்லா நிலையும் மாறக்கூடாது, மாறாத ஒரே ஒரு நிலை இருக்கிறது, அந்த நிலையை பெற்றுக்கொண்டவன் பாக்கியசாலி. அது யார் அப்படின்னு கேட்டா, அல்லாஹோடு நம்முடைய தொடர்பை இறுக்கமாக, நேசமாக, நெருக்கமாக வைத்துக் கொண்டால் இந்த நிலை மட்டும்தான் இவ்வுலகிலும் மாறாது, மறுமையிலும் மாறாது.
அல்லாஹுடைய தொடர்பு ஒருவனுக்கு இருக்குமானால் இந்த உலகத்தை அல்லாஹ் பக்கபலமாக இருப்பான், மறுமையிலே பக்கபலமாக இருப்பான். அதனால சொல்லக்கூடிய செய்தி, இந்த உலகத்தின் நிலையை பற்றி நீங்க கவலைப்படாதீங்க என்று சொன்னால் உலகம் அழியக்கூடியது. ஒரே ஒரு நிலை மட்டும்தான் அழியாத, அல்லாஹ் அழியாதவன். அல்லாஹுடைய தொடர்பு அழியாதனால நம்முடைய தொடர்பு என்ன இருக்கணும், அல்லாஹோடு இருக்க வேண்டும் என்பதால் இந்த நேரத்தில் கொடுக்கக்கூடிய அறிவுரையாக இருக்கிறது. இதை கேட்டவதை கிடைக்கலாம். சுபானந்தி சுபான்